நண்பர்களே, ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு தெரிந்த 2 பேரை யோசியுங்கள். ஒருத்தர் கஷ்டப்பட்டு உழைக்கிறார், இன்னொருத்தர் அதே நேரத்தில் அதிகமாக சம்பாதிக்கிறார். படிப்பு வித்தியாசமா? இல்ல. வாய்ப்பு வித்தியாசமா? அப்போ என்ன வித்தியாசம்? மனசு. அவங்க யோசிக்கிற விதம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போவது பணம் சம்பாதிக்க உதவுற 5 மனமாற்றங்கள். இந்த 5 விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மாறும். உறுதியா சொல்றேன். தயாரா இருங்க. ஆரம்பிக்கலாம். முதல் மனமாற்றம். உங்கள் நேரம் எவ்வளவு மதிப்பானது என்று உங்களுக்கே தெரியாது. நண்பர்களே, பணம் போனால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் நேரம் போனால் திரும்பி வராது. பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறார்கள்? காலையில் எழுந்து ஃபோன் எடுக்கிறார்கள், ரீல்ஸ் பார்க்கிறார்கள், டைம் கில் பண்ணுகிறார்கள். பிறகு இரவு படுக்கும்போது யோசிக்கிறார்கள், இன்னைக்கு என்ன பண்ணினேன்? அதுவே பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் உள்ள முதல் வித்தியாசம். வாரன் பஃபெட் சொன்னார், "The rich invest their time, the poor spend their time." நேரத்தை முதலீடு செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் ஒரு புதிய ஸ்கில் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு புதிய தொழிலை யோசியுங்கள். உங்களை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. 5 வருஷம் தொடர்ந்து செய்யுங்கள். உங்களால் யாராலும் நிறுத்த முடியாது. நினைவில் வையுங்கள், நேரம் வீணடிக்கும் பழக்கம்தான் உங்கள் மிகப்பெரிய எதிரி. இரண்டாவது மனமாற்றம். என்னால முடியாது என்ற நம்பிக்கையை வேரோடு பிடுங்கெறியுங்கள். ஒரு கதை சொல்கிறேன். ஒரு யானையை சிறு வயதில் சங்கிலியால் கட்டி வளர்ப்பார்கள். அது இழுக்கும் இழுக்கும் முடியாது என்று விடும். பெரியதாகி 5 டன் ஆனாலும் அதே மெல்லிய சங்கிலியை பார்த்தாலே நிற்கும். ஏனென்றால் அதன் மனசில் ஒரு நம்பிக்கை பதிந்துவிட்டது, இதை என்னால் உடைக்க முடியாது என்று. நாமும் அப்படித்தான். சிறு வயதில் யாரோ சொன்னார்கள், "நீ படிக்கவே மாட்டாய். உங்க குடும்பத்தில் யாரும் பெரியவங்க ஆனதில்லை. பணக்காரராவது உங்களுக்கு கனவு மட்டுமே." அந்த வார்த்தைகள் சங்கிலியாகிவிட்டன. ஆனால் உண்மை என்னவென்றால், உலகில் எந்த ஒரு பணக்காரனும் பணக்காரனாக பிறக்கவில்லை. ஈலான் மஸ்க் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தான். ஜாக் மா தேர்வில் 3 முறை ஃபெயில் ஆனான். தீருபாய் அம்பானி பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்தான். அவர்கள் வெற்றி பெற்றதற்கு காரணம் அவர்கள் அந்த சங்கிலியை உடைத்தார்கள். உங்களுக்கும் முடியும். ஆனால் முதலில் மனசில் நம்புங்கள். ஆக்ஷன் ஸ்டெப். இன்றிலிருந்து ஒவ்வொரு காலையிலும் கண்ணாடி முன் நின்று சொல்லுங்கள், "என்னால முடியும், என்னால மாற முடியும், என்னால சம்பாதிக்க முடியும்." சிரிக்காதீர்கள், இது சயின்ஸ். இதை அஃபர்மேஷன் என்று சொல்கிறார்கள். உங்கள் பிரெயினை நீங்களே ரீப்ரோகிராம் பண்ணிக்கோங்க. மூன்றாவது மனமாற்றம். இது மிக முக்கியமானது. எனக்கு சேலரி வருகிறது போதும் என்று நினைக்கிறீர்களா? அது மிகவும் ஆபத்தான சிந்தனை. ஏன் தெரியுமா? கோவிட் வந்தது. கோடிக்கணக்கான மக்கள் வேலை இழந்தார்கள். ஒரே வருமானம் வைத்திருந்தவர்கள் தெருவில் நின்றார்கள். மல்டிபிள் இன்கம் வைத்திருந்தவர்கள் தாக்கு பிடித்தார்கள். IRS டேட்டா சொல்கிறது, ஆவரேஜ் மில்லியனருக்கு குறைந்தது 7 வருமான வழிகள் இருக்கும். நீங்கள் இப்போது சம்பாதிப்பது ஒன்றே ஒன்றா? அதை மாற்றுங்கள். எப்படி? இதோ சில வழிகள். உங்களுக்கு தெரிந்த ஸ்கில்லை கொண்டு ஃப்ரீலான்சிங் செய்யுங்கள். யூடியூப் சேனல், பிளாக், பாட்காஸ்ட், உங்கள் நாலேஜை ஷேர் பண்ணுங்கள். சிறிய முதலீட்டில் கடை அல்லது ஆன்லைன் பிசினஸ் ஆரம்பியுங்கள். ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் செய்யுங்கள். உங்கள் ஸ்பேர் ரூமை ரெண்ட்டுக்கு விடுங்கள். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், சிறியதாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் அந்த சிறிய ஸ்ட்ரீம் பெரிய நதியாகும். இந்த ஒரு மாற்றம் மட்டுமே உங்கள் ஃபைனான்சியல் லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். நான்காவது மனமாற்றம். தோல்வியை எப்படி பார்க்கிறீர்கள்? பெரும்பாலான மக்கள் தோல்வியை பார்க்கும்போது நினைக்கிறார்கள், "என்னால முடியாது, விட்டுவிடுவோம்." ஆனால் வெற்றியாளர்கள் தோல்வியை பார்க்கும்போது நினைக்கிறார்கள், "இந்த வழி வேலை செய்யவில்லை, வேறு வழி தேடுவோம்." தாமஸ் எடிசன் மின்சார விளக்கை கண்டுபிடிக்க 10,000 முறை தோல்வியடைந்தார். நிருபர் கேட்டார், "10,000 முறை தோல்வியடைந்தீர்களே, எப்படி உணர்கிறீர்கள்?" எடிசன் சொன்னார், "நான் தோல்வியடையவில்லை, விளக்கை ஏற்றாத 10,000 வழிகளை கண்டுபிடித்தேன்." இந்த ஒரு தாட் ஷிஃப்ட் வாழ்க்கையை மாற்றும். நண்பர்களே, பிசினஸ் ஃபெயில் ஆனதென்றால் லெசன் கிடைத்தது. இன்வெஸ்ட்மெண்ட் போனதென்றால் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைத்தது. ரிஜெக்ஷன் வந்ததென்றால் தெளிவு கிடைத்தது. தோல்வி என்பது உங்கள் முடிவு அல்ல, தோல்வி என்பது உங்கள் ஸ்கூல். விடாமல் தொடருங்கள். பணம் உங்கள் விடாமுயற்சியை டெஸ்ட் பண்றது. நீங்கள் பாஸ் ஆகும்போது ரிவார்ட் கொடுக்கும். உலகில் மிகப்பெரிய தோல்வி என்னவென்றால் முயற்சியே செய்யாமல் இருப்பது. ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான மனமாற்றம். நாளைக்கு செய்வேன் என்ற பழக்கத்தை அழித்துவிடுங்கள். இது உங்கள் மிகப்பெரிய எதிரி. இதற்கு ஒரு பெயரும் இருக்கிறது, ப்ரொக்ராஸ்டினேஷன். ஒரு ஸ்டடி சொல்கிறது, 92% மக்கள் தங்கள் கோல்ஸை அச்சீவ் செய்வதில்லை. காரணம்,
நாளைக்கு செய்வேன் என்று ஒத்திவைப்பது. நாளை என்பது ஒரு நாள் இல்லை. நாளை என்பது லூசர்ஸ் இன் டிக்ஷனரியில் மட்டுமே இருக்கும். வினர்ஸ் எப்படி சிந்திக்கிறார்கள்? பிசினஸ் ஐடியா வந்தது, இன்றே ஒரு ஸ்டெப் எடுப்பேன். ஸ்கில் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்றே என்ரோல் ஆவேன். சேவிங்ஸ் ஆரம்பிக்க வேண்டும், இன்றே 100 ரூபாய் போடுவேன். சிறிதாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆக்ஷன் எடுங்கள் இப்போதே. உங்களுக்கு பெர்ஃபெக்ட் பிளான் வரும் வரை காத்திருக்காதீர்கள். பெர்ஃபெக்ட் பிளான் என்பது கனவில் மட்டுமே இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுங்கள், இம்பெர்ஃபெக்டாக ஆரம்பியுங்கள், செய்யும்போது சரியாகும். அமேசான் ஜெஃப் பீசாஸ் சொன்னார், "A good plan today is better than a perfect plan tomorrow." இன்றே ஒரு முடிவெடுங்கள், இன்றே ஒரு ஆக்ஷன் எடுங்கள். உங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இன்றே ஆரம்பிக்கிறது. நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்த்த 5 மனமாற்றங்களை ஒரு முறை நினைவு கூர்வோம். 1. நேரம் ஈக்குவல் டு பணம். நேரத்தை வீணாக்காதீர்கள். 2. எனக்கு முடியாது என்ற நம்பிக்கையை அழியுங்கள். 3. மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் உருவாக்குங்கள். 4. தோல்வியை ஸ்கூலாக பாருங்கள். 5. இப்போதே ஆக்ஷன் எடுங்கள். இந்த 5 விஷயங்கள் புக்கில் படிக்கும்போது சிம்பிளா தெரியும், ஆனால் வாழ்க்கையில் கொண்டு வருவதுதான் சேலஞ்ச். அதை நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் குடும்பம் மாறும், உங்கள் தலைமுறை மாறும். நீங்கள் வெற்றி பெறலாம், நீங்கள் சம்பாதிக்கலாம், நீங்கள் உங்கள் கனவை அடையலாம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, முதலில் மனசை மாற்றுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த மாற்றம் கிடைக்கட்டும். கமெண்டில் சொல்லுங்கள், இந்த 5இல் எந்த மைண்ட் செட் இப்போது உங்களுக்கு மிகவும் தேவை என்று. நான் காத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.